ஹாய். நாளைக்கு ஓட் போட போகிறீங்க. அப்ராட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓட் போடுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. லைக் சிங்கப்பூர், கல்ஃபு, யூகே இந்த மாதிரி. எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த இயர் தான் நிறைய பேர் அப்ராட்லேருந்து ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போகிறத நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருந்து நான் பார்த்ததில்ல பெருசாக. அப்படியே வந்தாலும் 1 or 2 பீப்புள் மட்டும்தான் வருவாங்க. பெருசாக அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இப்போ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பட் எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியலேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட நான் அது பெருசாக ஃபீல் பண்ணல. இப்போ நிறைய பேர் போகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்குது வரணும்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான சுச்சுவேஷன் கரெக்டாக அமையலை. ரைட் பீப்புளுக்கு, ரைட் பர்சனுக்கு ஓட் பண்ணுங்கள் எல்லாருமே. நம்மளால் என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை விட ஒரு பெரிய முட்டாள் இல்லைங்க. ஒரு நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்க முடியும். ஒரு குவாலிட்டியான தமிழ்நாடு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நம்மளோட ஜென்ரேஷனும் நல்லாயிருக்கும். ஒரு பாதுகாப்பான ஒரு வளமான நாடு உருவாகிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. குவாலிட்டி பர்சனை, ரைட் கேண்டிடேட்டை, டிசர்விங் பர்சனை தயவு செஞ்சு ஓட் போடுங்க. உங்களோட ஓட்டை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க.